உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். என்னுடைய தந்தையார் என்னுடைய நாடி எடுத்து படிக்கும் பொழுது 1 வயசு 3 மாசத்துல என்னுடைய கிரகநிலை என்னுடைய தந்தைக்கு நான் கர்மம் செய்யணும்னு எழுதப்பட்டது. பட்டீஸ்வரம் துர்க்கை அப்படிங்கிறது ராஜராஜ சோழன் அவருடைய சோழன் மாளிகையில் இருந்த துர்க்கை அது. 2 மாசம் அவங்கள அதே போல நான் செஞ்சு, அதாவது ஐம்பொன்னுல செஞ்சு, அது அந்த அம்பாவை கொண்டு போய் அந்த சன்னதியில் கருவறையில் கொண்டு வச்சு அவங்களுக்கு அங்கே பூஜை பண்ணி அதை அப்படியே அந்த அலங்காரத்தோடு கொண்டு நான் இங்கே இடத்துல வச்சுருக்கேன். பரிகாரம் செய்யணுனாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஐயோ பரிகாரம் சொல்லுவாங்களா? நான் பரிகாரம் செய்ய சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஸ்ரீலங்கன்ஸ் மேலே எனக்கு ஒரு தனி ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்காக அவங்க வாழ்க்கையை நிறைய கஷ்டங்களெல்லாம் சந்திச்சு உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு ஒரு பெட்டியோட வந்தவங்கலாம் இன்னைக்கு செய்வனுங்கிறது ஒரு பெரிய எப்படியா கொண்ட மனுஷனும் செய்வனுக்கு பயந்தான ஆகணும். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் மாசத்துக்கு ஒரு 2 முறை கொல்லிமலை போவாங்க. ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பிறப்பினுடைய காரணம் தெரியாத நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த காரணத்தை வெளியில கொண்டு இதுதான் நீ அப்படிங்கிறத கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம நிக்க வைக்கிறது பாருங்க, அதுதான் நாடி. ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடி ஆஸ்ட்ரோவர் எம்பி கந்தவேல் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ நாடி ஜோதிடம் பற்றின நிறைய தகவல்களை நமக்காக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறவர் தான். ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ நிறைய பேர் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே செய்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது பரிகாரம் செஞ்சுருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்காக நான் இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த தொழிலுக்கு நான் வந்ததுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது எதுவும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கால சூழ்நிலை என்னை இதில் கொண்டு வந்தது. அதனால் நான் இந்த தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள்லாம் கிடையாது. என்னுடைய குலத்தொழில் ஜோதிடம். ஏன்னா நான் வள்ளுவருங்கிற கம்யூனிட்டியில் பிறந்ததுனால 1997 இந்த ஃபீல்டில் வரேன். அதுவும் ஒரு ஒரு இன்சன்ல தான் என்னை இது உள்ளே கொண்டு வருது. கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிட்ட ஒரு 3-4 வருஷம் ஓலைச்சுவடினா என்னன்னு தெரியாத அளவுக்கு நம்மளை அந்த அளவுக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஆசிரமங்கிறது அவ்வளோ கட்டுப்பாடு. முதல்ல வீட்டு வேலை செஞ்சது நிறைய அப்படிலாம் நம்மளை ஒரு பக்குவப்படுத்தி இதுக்கெல்லாம் தகுதிப்பட்டு கட்டுப்பட்டு இருக்கிறானா அப்படிங்கிறதுலாம் அவங்க அது ஒரு சோதனை. அதையெல்லாம் கற்றுக்கிட்டு தொழிலை கற்றுக்கிட்டு இந்த தொழிலுக்கும் உள்ளே வந்துட்டோம். கடவுள் புண்ணியத்தில் நல்லாவே போனதுங்க. 2016-17 என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன். பிரச்சனைங்கிறது வெளியாட்களால் கிடையாது, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் அது உருவாகுது. அப்போ என்னுடைய சக்திக்கு மீறி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அது கடன் இன்னைக்கு யாருமே வாங்காதவர்கள் கிடையாது இல்லையா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க, அவனுக்கு 1 கோடி ரூபா கடன் இருக்கும். எந்த நம்பிக்கையில் வாங்குறாங்க? நான் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், என்னால் 70,000 இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க கடன் வாங்குறாங்க. ஸோ எனக்கும் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக எல்லாம் போயிட்டு இருந்தது. நான் ஊரில் ஒரு இடம் ஒன்று வாங்குறேன். அந்த இடம் வாங்கினதில் என் கூட இருந்தவங்க எல்லாருமே எனக்கு பகையாகிறாங்க. அந்த பகையில் நான் என்னை யாரையும் அவங்க என்னை அட்டாக் பண்ணும்போது அவங்கள யாரையும் என்னால் திருப்பி அடிக்க முடியல. ஏன்னா நான் அவங்கள சார்ந்து வாழ்ந்துட்டேன். என்னுடைய தந்தையார் என்னுடைய நாடி எடுத்து படிக்கும் பொழுது 1 வயசு 3 மாசத்துல என்னுடைய கிரகநிலை என்னுடைய தந்தைக்கு நான் கர்மம் செய்யணும்னு எழுதப்பட்டது. அதுக்குள்ளே என்னுடைய தந்தையார் என்ன பண்ணாங்க, என்னை எல்லா கோயில்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லாம் செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தாயார் ஒரு 3 மாதம் வரைக்கும் அவங்க அந்த இடத்துல என்னை வச்சு வளர்த்து பார்த்தாங்க. அவங்களால முடியல. என்னை தொட்டியில் தூங்க வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அப்போ வளர்ந்ததெல்லாம் பெரியப்பா
பெரியப்பாவுடைய பசங்க அவங்கள சார்ந்து தான் வளர்ந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய வளர்ச்சி வந்து எல்லாருக்கும் ஒரு பொறாமை தன்மையை உருவாக்குனது. சரி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் போராடி சரி பண்ணலான்னு பார்த்தோம், முடியல. பிரச்சனை வந்து ரொம்ப கைமீறி போகுதுங்க. அதில் வந்து சூனியம், சில தேவையில்லாத வழக்குகள் இப்படிலாம் வருது. அப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தெய்வமும் எனக்கு பிடிக்கும். நான் யாரையும் ஏற்றத்தாழ்வாக நான் பார்க்க மாட்டேன். முருகர்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள், சிவபெருமானா எனக்கு பிடிச்ச கடவுள். ஒரு நேரம் தனிமையிலலாம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, கடவுளை பார்த்து நான் அழுவேன். எனக்கு ஏன் இந்த ஒரு பிறவியை கொடுத்த, நான் ஏன் வாழணும், அப்படிலாம் நான் வந்து நிறைய நான் யோசிச்சதெல்லாம் உண்டுங்க. அதனால் தனிமையாகவே நான் இருக்க மாட்டேன். இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் நான் வந்து சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். எங்கே பட்டீஸ்வரம் போயிட்டுருக்கிறேன். பக்கத்தில் அங்கே உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், சார் நான் ஒரு கும்பகோணம் தான் இருக்கிறேன், நான் பட்டீஸ்வரம் வரைக்கும் போயிட்டுருக்கிறேன், இன்றைக்கி ஹோமம் இருக்குது, நாளைக்கும் ஹோமம் இருக்குது, முடிச்சுட்டு நான் வரேங்க என்ன. அதுமாரி சண்டி ஹோமங்கிறது 2 காலம் நடக்கிற பூஜை. ஏன்னா அது ஒரு பெரிய பூஜை. அது சாயந்தரம் கிளம்புறேன், பூஜை முடிக்கிறேன், மறுநாள் முடிச்சுட்டு மதியானம் திருப்பி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் கந்தவேல் வந்திருக்கேன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறேன். அவங்க வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நின்றுக்கிட்டு பேசுகிறாங்க, நான் உட்காந்துட்டு பேசுகிறாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து அந்த பட்டீஸ்வரம் துர்க்கை அப்படிங்கிறது வந்து ராஜராஜ சோழன், அவருடைய சோழன் மாளிகையில் இருந்த துர்க்கை. அது 300 வருஷங்களுக்கு பிறகு அது வந்து நம்மளுடைய பொதுமக்களுடைய வழிபாட்டுகளுக்காக அந்த பட்டீஸ்வரங்கிற ஊரில் வந்து அதை பப்ளிக்காக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதாவது தேனபுரீஸ்வரர் கோயிலில் வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு என்ன வேணாலும் நினச்சிக்கிங்க, நான் அந்த இடத்துல போய் நான் உட்காந்துட்டனாலே அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களாக இருக்கட்டும் யாருமே என்னை தடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வரக்கூடாது, இங்கே உள்ள வரக்கூடாதுலாம் மற்றவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு செல்ல பிள்ளையா ஆகிட்டீங்க. செல்ல பிள்ளைங்களா? எனக்கு இப்போ சொல்லும் போதெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குது. அவங்கள பார்த்தாலே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலும் தண்ணி வரும். நான் ஒன்றுமே வேண்டினது கிடையாதுங்க. அம்மா கந்தவேல் நான் வந்திருக்கேன், அவ்வளோதாங்க. அப்படியே அந்த கழுத்தில் இருக்கிற பூவோட கீழே இறங்கும். அவர் அங்கே உள்ள சிவாச்சாரியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க நடக்குது, அது எப்படி நீங்கள் வந்தால் மட்டும் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது என்னை பலமுறை கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு பிடிச்சவங்களெல்லாம் நாங்கள் அழைச்சிட்டு போயிருக்கேன். அழைச்சிட்டு போகும்போது நான் சொல்லுவேன், அங்கே நான் அம்பாள்கிட்ட பேசுவேன், அந்த அம்பாள் என்கிட்ட பேசும். நான் வந்துட்டாலே அந்த மாலை எப்படி இறங்கணும்னு தெரியாது. ஏதாவது ஒரு மாலை கட்டிட்டு கீழே விழுவோம், இல்லைன்னா உங்களுக்கு ஆரம் போல மாலையை வந்து கழுத்தை ஒட்டி போடுவாங்க. அந்த மாலை அப்படியே கீழே இறங்கும். என்னை கூப்பிட்டு போனாங்க, சொல்லி தான் கூப்பிட்டு போனோம் பாருங்க. அவங்க போன அன்னைக்கு அதே மாதிரி நடந்தது. என்னங்க சாமி, இதே மாதிரி என்னை பல பேர் கேள்வி விட்டுருக்காங்க. எனக்கு ஒருத்தர் வந்து நான் என்னைக்கு நான் கடவுள்கிட்ட எதுவும் கேட்டது கிடையாது. நான் வந்திருக்கேங்கிறது ஒரு வணக்கம் வைப்பேன், அவ்வளோதான். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு வந்து என் மேலே வந்து ஒரு பொய்யான ஒரு கேஸ் ஒருத்தவங்க போடுறாங்க. அதாவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சிட்டில் சேர்த்து விட்றேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட செக்கெல்லாம் வாங்கிட்டு அந்த செக்கை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க. சம்மந்தமே இல்லாத எனக்கு அந்த கேஸ் வந்து நான் போயிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் வந்து எனக்கும் அந்த பொறுமை இழந்துட்டேன். 10 மணிக்கு கோர்ட்டு, நான் சென்னையில் இருக்கேன், நாகப்பட்டினம் போகணும். 4 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி நேராக வண்டியை வந்து பட்டீஸ்வரம் விட்றேன். பட்டீஸ்வரம் விட்டுட்டு உள்ளே போயிட்டேன். அங்கே உள்ள சிவாச்சாரியர்கள் எல்லாமே எனக்கு ஆத்மார்த்தம். ஐயா இதேமாரி என் மேலே ஒரு கேஸ் வந்திருக்கு, எனக்கு முடியலைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத ஜோசியரை, அம்மாட்ட சொல்லிட்டீல, நீ ஏன் ஒரு நாள் சொல்ல அப்படின்னாரு. நம்ம என்னைக்கு எதங்கய்யா கேட்டிருக்கிறோம், நீ கேளு அப்போதான் அவர் கொடுப்பாங்க அப்படின்னாரு. நீ கேட்பீங்கன்னு தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணேன், நான் போனால் போய் மண்டி போட்டுருவாங்க. மண்டி போட்டு அம்மான்னு அன்னைக்கு நான் திரும்ப வந்து இதுக்கு போகிறேன். அங்கேருந்து முடிச்சுட்டு 10 மணிக்குள்ளே கோர்ட்டுக்கு போகணும். அங்கேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் 70-80 கிலோமீட்டர் இருக்கும். வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகிறேன், ஏன்னா கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு. என் மேலே கேஸ் கொடுத்தவங்க முன்னாடி வண்டியில் போயிட்டு இருக்கான். எனக்கு வரக்கூடிய கோர்ட்டில் விட்டுலாமனு கூட தோணுது. சரி அது தப்பாக போயிடுமோ அப்படின்னு நினச்சி கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறேங்க. அன்னைக்கு என்னுடைய லாயர் வரல. உடனே அவர் அங்கேருந்து வந்து பேசுகிறார், இன்னும் உன் லாயர் உனக்கு சொல்லவே இல்லை, எனக்கும் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியல, நான் என்ன நீ கேஸை முடிக்கிற மாரி இல்லையாருனாரு. நான் என்னைக்கே முடிக்கிறது தாங்க இருக்கேன், நீங்கள் தான் ஏன் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சரி இப்போ என்ன முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த கேஸ் முடிஞ்சிருச்சிங்க. சத்தியமான உண்மை. நீங்கள் கொஞ்சோண்டு கேமரா இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா நல்லாயிருக்கும்.
நான் அந்த அம்மாவை மேலே எந்த அளவுக்கு நான் காதல் கொண்டிருக்கேன் அப்படிங்கிறத ரசித்து அந்த அம்மாவை வந்து நான் கிட்டத்தட்ட 2 மாதம் அவங்கள அதே போல் நான் செஞ்சு, அதாவது ஐம்பொன்னில் செஞ்சு, அது இந்த அம்பாவை கொண்டு போய் அந்த சன்னதியில் வந்து கருவறையில் கொண்டு வச்சு அவங்களுக்கு அங்கே பூஜை பண்ணி அதை அப்படியே அந்த அலங்காரத்தோடு கொண்டு வந்து நான் இங்கே என் இடத்துல வச்சுருக்கேன். அதனால் நிறைய இருக்குது வாழ்க்கையில் வந்து நம்பினார் கைவிடப்படவில்லைம்பாங்க. முதல்ல நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. எதுவுமே ஆராய்ச்சியோட போகக்கூடாதுங்க. எல்லாருக்குமே இதில் இன்னொரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது சொல்லியிருக்காங்க செஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கக்கூடாது. அடுத்தது இதுக்கு இவ்வளோ காசுலாம் செலவு பண்ணணுமா அப்படிங்கிறது. எங்க இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஃபுட்டு வேணா என்ன பண்றோம், 2000 3000 இல்லாத ஹோட்டல் விட்டு வெளில வர முடியல. ஏன் அவ்வளவு தூரம் பேசுறோம்? ஒரு செப்பல் வாங்குறோம், செப்பல் வந்து இன்னைக்கு சாதாரண காலில் போட்டு கட்டுறோங்கிறோம். 2000 ரூபாய்க்கு கம்மி லெதர் செப்பல் இல்லைங்கிறாங்க. அதுக்கு உண்மையிலே ஒர்த்தா இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா 2000 கொடுத்து வாங்குறோம், 3000 கொடுத்து செப்பல் வாங்குறோம், 8000 கொடுத்து வாங்குறோம். ஏன் தன் வாழ்க்கையை பத்தி ஒரு விஷயத்த சரி பண்றதுக்கு அது செய்ய மனம் வர மாட்டேங்குது? இது வந்து ஜென்ரலா கேட்கக்கூடிய கேள்விதான். ஏன் அது வந்து அது உணர்வோட அதை செய்ய வர மாட்டேங்கிறோம்? பரிகாரம் செய்யணும்னாலே நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஐயோ பரிகாரம் சொல்லுவாங்களா? நான் பரிகாரம் செய்ய சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தல. வியாதி வருதுன்னா மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். நம்மளுடைய கர்மா நீங்கணும்னா பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். தெய்வத்தை அது தெய்வம் என்ன சொல்லுதுன்னா ஆத்மார்த்தத்தை கொடுங்கிறார். அது கூட நீ செலவு கூட பண்ண வேணாம். நான் என்ன போய் செஞ்சேன்? எனக்கெல்லாம் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ ஒரு மிராக்கல் நடந்தது. அதனால கோயிலை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்குங்க. எந்த தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தெரியாத கோயிலும் கிடையாது, நான் பண்ணாத பூஜையும் கிடையாது. இங்க இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஒரு கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் நான் அவங்களுக்காக மெனக்கெட்டு நான் இங்க இருந்து போறேன். போன வாரம் ஒருத்தவங்களுக்காக போனேன். அவங்க வந்து அது ஸ்ரீலங்கன்ஸ் மேல எனக்கு ஒரு தனி ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்காக அவங்க வாழ்க்கையை வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாம் சந்திச்சு உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு ஒரு பெட்டியோட வந்தவங்க பல பேர் இருக்காங்க. அவங்க எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மேல எனக்கு வந்து அவங்களுக்கு நான் வந்து பெருசா நான் சார்ஜஸ் பண்ணவே மாட்டேன். நான் 5000 வாங்குறேன்னா அவங்களுக்கு 2000 தான் வாங்குவேன். எனக்கு போதும் அது. அப்படிங்கும் போது அங்க இருக்கிறவங்களுக்கு நான் என்ன செய்யறேன், நேரா கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு கோயில்லையும் நேரடியா அவங்களுடைய வீடியோ காலில் அங்க உள்ள சிவாச்சாரியர்களையும் நேரடியாக எடுத்து இந்த கோயில்ல தான் இருக்கிறேன், கோயிலை பாருங்க, உள்ள சன்னதி வரைக்கும் எந்த அளவுக்கு எதெல்லாம் வீடியோல காட்ட முடியுமோ அந்த அளவுக்குலாம் காட்டி அவங்களுடைய பூஜையை லைவா காட்டுற ஒரே ஆளுக்கு அந்த வேல் தான். அதையும் நான் துணிச்சலா நான் சொல்லுவாங்க. எல்லாருமே 10 ரூபா வருதுன்னா அதை எப்படி சிக்கனம் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. எனக்கு அந்த காசு வேண்டாம். அதனால இந்த கடவுளுக்கும் நம்மளுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. என் வாழ்க்கையே அதுக்கு ஒரு உதாரணம். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க எங்கே இருந்தாலும் நானே போய் வந்து அவங்களுக்காக பரிகாரம் வந்து செய்வேன், அதை வந்து வீடியோவோட நான் அவங்களுக்கு காட்டுவேன் அப்படின்னு. மேடம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல மேடம். அதாவது இதுல என்ன நான் எடுத்துக்கிறேன்னா, இப்ப பிரியா மேடம் வர முடியல, ஆனா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை உங்க மூலமா கடவுள் கொடுத்துருக்கிறாருல்ல, நான் கடவுளை நான் ரொம்ப நேசிக்கிறேன். கண்டிப்பா. சரியா? அடுத்தது இன்னொரு பாயிண்ட் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து நீங்க எனக்கு உத்தரவு கொடுக்கல, என்னுடைய குருநாதர் அகஸ்தியர் கொடுக்கிறார். அவர் எனக்கு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறார். நான் அதை ரொம்ப சந்தோஷமா தானே செய்யறேன் நான். கண்டிப்பா. அப்படி நீங்க இது வரைக்கும் பரிகாரம் செஞ்ச ஸ்தலங்கள்லயே நான் ரொம்ப பிரமிச்சு மிரண்டு போன ஒரு இடம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா உங்களுக்கு? மேடம், எல்லா கோயிலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்புங்க. எதையுமே நம்ம வந்து ஏற்றத்தாழ்வா பேசவே கூடாது. குழந்தையே இல்லை, மருத்துவர் மேலையும் விரக்தி, தெய்வத்தின் மேலையும் ஒரு விரக்தி. நம்மள்ட்ட ஒரு கடைசியா வந்து பார்க்கலான்னு வந்து வாங்க, எனக்காக நீங்க வாங்க, இதே வார்த்தை தான். ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு செலவு வருது, செஞ்சுதானே ஆகணும். ஏன் அதை வாழ்க்கைக்காக நீங்க உங்களுக்கு நல்லதா செய்யக்கூடாது, அதை அப்படி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போயிட்டு, இப்போ ஒரு கோயில் இருக்கு நம்ம வந்து விருதாச்சலம் பக்கத்துல ஸ்ரீமுஷ்ணன்னு ஒரு கோயில் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பூவராகவ பெருமாள்னு சொல்லுவோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை வந்து ஒரு தட்டுல வச்சு அந்த கிருஷ்ணரை மேலே வச்சு அதை வந்து அந்த குழந்தைக்கு வந்து கிருஷ்ணரை வந்து தாளாட்டுறது மாரிலாம் பண்ணி அது மாதிரிலாம் பூஜை நடக்கும். அந்த ஆகம முறைப்படி அந்த பூஜை எல்லாம் பண்ணி பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பிரசாதத்தை வந்து கொடுக்கணும். அதன் பிறகு வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்து இன்னைக்கு அதே கிருஷ்ணர் போலயே அவ்வளவு அழகான குழந்தைலாம் இருக்காங்க. நிறைய பேருக்கு அது மாதிரிலாம் இருந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய காலகட்டத்தில் வந்து செய்வனங்கிற ஒரு பிரச்சனை பத்தி பேசணும்.
எல்லாருக்கும் வந்து செய்வனா பயம் வருதுங்க. அதுக்கும் வந்து என்ன காரணம்னு கேட்டா நம்மளோட நேரம் கெட்ட நேரமா இருக்கணும். கிரகங்கள் நம்மளுக்கு இங்க வந்து பலவீனமாக இருக்கு, நம்மளுடைய கர்ம வினை நம்மளுக்கு பலவீனமாக இருக்குன்னா இங்க துஷ்ட நம்ம ஒரு தகட்டுல நம்ம பேரை எழுதி இதா ஏதாவது வீணா போடான்னு சொல்லி போட்டாலும் அது பலிக்கும். தகடு வேலை செய்யாது, இங்க நம்ம நேர காலம் அந்த தகடு அங்க வேலை செய்ய வைக்கும் அப்படிங்கிறது ஒரு சூட்சம் இருக்கு. இன்னைக்கு செய்வனுங்கிறது ஒரு பெரிய எப்படியா கொண்ட மனுஷனும் செய்வனைக்கு பயந்தான ஆகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மாசத்துக்கு வந்து ஒரு 2 முறை வந்து கொல்லிமலை போவோங்க. கொல்லிமலைனாலே எல்லாருமே வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு இடம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொல்லிமலை வந்து சித்தர்கள் வாழ்ந்த ஒரு இடம். கட்டாயம் சில இடங்கள்லாம் நம்மளால போகவே முடியாதுங்க. அதாவது கோரக்கர் சித்தர் குகைலாம் இருக்கு, அதுக்குள்ள போறதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு பயணமாக இருக்கும். ஆனா போயிட்டு வந்துட்டு அது ஒரு பெரிய வாழ்க்கையினுடைய திருப்பத்தை கொடுக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாசி பெரியண்ணான்னு சொல்லுவாங்க. அது அந்த மலை மேலே ஏறி அதாவது கிட்டத்தட்ட 70 ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே ஒரு மலை வந்து ஏறணும், கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஏறி நடக்கணும். ரொம்ப கடுமையான ஒரு பயணமாக இருக்கும், எந்த ஒரு பிடிப்பம்லாம் இல்லாமல் ஏறுறதுக்கு ஒரு பயணமாக இருக்கும். அங்கே மாசி பெரியண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் இருக்கு. அதுவும் செய்வனை சார்ந்த ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கொடுக்கறது. அந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குங்க. சில பேர் அந்த மன வேதனை இருக்குல்ல, என் வாழ்க்கையை பிடிச்சிட்டானுங்க, நான் இவங்களால இப்படி கஷ்டப்படுறேன் அப்படிலாம் நினைச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, பலினா பூசணிக்காய் கொடுப்பாங்க, இல்லைன்னா அப்படிதான் செய்வாங்க. சில பேர் வந்து சில அவங்களுடைய அந்த எதிரியா நினைக்கிறவங்களுடைய போட்டோலாம் எழுதி அதுல தகட்டுல அவங்க பேரு என்னென்ன கோரிக்கைலாம் அதெல்லாம் எழுதி அந்த சூளத்துல கட்டி அது மேல வந்து ஒரு உயிர் கோழியை வந்து அப்படியே சொல்லிடுவாங்க. அந்த சொருகும் பொழுது அந்த கோழி வந்து ஒரு சின்ன சவுண்டு கூட வராதுங்க. பொதுவாகவே ஒரு வலி இருக்குன்னா என்ன வரும், அந்த கோழி கத்தணும், பறக்கணும். அது அந்த இடம் தான், அதுதான் இங்கே வந்து மர்மம். இன்னமும் எங்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு கோழி வந்து சூளத்துல உயிரோட சொருகும் பொழுது அந்த கோயில் வந்து எந்த சவுண்டும் விடாம அப்படியே இருக்கும், அமைதியா இருக்கும், அப்படியே இறந்துடும். அப்ப நான் நினைப்பேன், என்னடா இப்படி வக்ரமா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்களே, ஏன் இப்படி ஒரு கல்மனசு அவங்களுக்குலாம் வருது அப்படிங்கிறது மாதிரிலாம் கேள்விகள் எங்களுக்கும் உண்டு. அப்புறம் என்ன நினைப்போம், அவன் வேதனை, அவன் கஷ்டம். இப்போ நான் என் கஷ்டத்துல எனக்கு தான் சூனியம் செஞ்சாங்கன்னு எனக்கு எல்லாமே ஆதாரபூர்வமா சொன்னாங்க. எனக்கு திருப்பி செய்ய மனசு இல்லை, ஏன்னா நான் சித்தரை வணங்குறேன், என்னுடைய குருநாதர் அகஸ்தியரை நான் நம்பினேன், அதுக்கான டைரக்ஷன் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு, நான் என்னை காப்பாத்திக்கிட்டேன். ஆனா வழி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் ஏதாவது ஒரு விஷயத்த போய் செய்ய நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கோயில்கள்ல சில பேர் அந்த சூனியத்தால பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அந்த சூனியம் யாரால எதனால எதன் மூலமாக செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் அதை எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, சூப்பர் சார். கண்டிப்பா இந்த தகவல் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கட்டாயங்க. ஏன்னா ஜோசியரா இருந்தாலும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும்போது இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பிரச்சனைல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தீர்வுகள் தேடதானே செய்வாங்க. கண்டிப்பாங்கய்யா. இப்ப நிறைய நம்ம நாடி ஜோதிடம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இப்போ ரீசெண்டா ஒருத்தர் நாடி பார்க்க வந்தாரு, அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அவர் இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டாரு அப்படின்னு ரீசெண்டா நடந்த ஏதாவது ஒண்ணும் இல்லைங்க. இந்த விஷயத்த தான் கேக்குறீங்க இல்லையா, இதே போல கேக்குறீங்களா? இல்ல அவருக்கு என்ன பண்ணோம்னா நம்ம பிளாக் மேஜிக் இருக்கணும், ஆனா பிரச்சனை இருக்கு, அவரால் வெளியில வர முடியல பிரச்சனைல இருந்து. நிறைய அஸ்ட்ராலஜர்லாம் பார்த்து ஒரு விரக்தி ஆகி சரி இவரை போய் பார்க்குமே, அது இன்னும் சொல்ல போனா உங்க ஆதன் சேனல் மூலமா தான் எனக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க. சரிங்கன்னு சொல்லி நம்ம வந்து அது நாடியில் வந்து அவங்களுக்கு இதேமாரி துருதேவதைனால உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு. அதாவது என்ன வந்ததுக்கு நான் ஓலையில் என்ன வந்ததுன்னா, கண்ணெரிப்பும் துருதேவதை வசிய ஏவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தது. நாடிலெல்லாம் முதல்ல அது மாதிரிலாம் வராது, அது ஈஸியாக எல்லாருக்கும் வராது. அந்த வார்த்தை இருக்குன்னால் மட்டும்தான் மகரிஷி சொல்லுவார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு தீர்வுகள் பார்க்கும்போது கொல்லிமலையை தேர்ந்தெடுத்தோம். நம்ம அவர் வீட்டிலேருந்து சில பொருள்கள்லாம் எடுத்துருவாங்கன்னு சொன்னோம். அப்போ அவர் வீட்டு மண், அவர் வீட்டிலேருந்து சில உப்பு, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு வாங்க. உண்மையிலே அப்படி ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம டீம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வர வச்சு அதுக்கான உள்ள சக்கரங்கள்லாம் வரைஞ்சி நம்ம இவங்க கொண்டு வந்த பொருட்கள்லாம் அதில் வச்சு, யாருமே அந்த பொருளை கையில் வைக்கலைங்க, யாருமே அந்த பொருளை தொட்டலை. இவங்களே கொண்டு வந்து இவங்களே வச்சு இவங்களே அந்த பாத்திரத்துலேருந்து கையை விட்டு எடுக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டு கொழுப்பு போல வருது, முடி நிறைய வருது, அப்புறம் ஒரு எலும்பு துண்டு வருது, அந்த எலும்பு துண்டுக்குள்ள எந்திரங்கள் இருக்குது. எங்களுக்கே ஆச்சரியம், எனக்கே பயந்தான். அது எப்படி
ஏன்னா நம்ம ஒன்று நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ஆமா. எதுவுமே கிடையாது, எல்லாமே அவர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய பொருள். அவரே உள்ள கையை விட்டு உள்ள எடுக்கிறாரு, பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் ஒன்று ஒன்றா வருது. ஓகே. அவர் மிரண்டார். இந்த பொருட்கள் எல்லாமே அவருக்கு செய்வனை செய்யப்பட்டு இன்னைக்கு நல்லா இருக்காருங்க. எனக்காவது நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சொல்லுங்கள், அவரை வச்சு நான் டேரெக்டாக பேச வைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருக்காரு இன்னைக்கு. அவன் மிரண்டுட்டான். அண்ணா என்னண்ணா அது, அண்ணா என்னண்ணா, அண்ணா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குனாங்கிறான். நான் அவனை திட்டுறேன், ஏன்டா என்ன நீ கொண்டு வந்து இந்த இடத்துலலாம் நிற்க வச்சிருக்கேன்னு நான் திட்டுறேன். ஆனால் இன்னைக்கு ஆள் தெளிவாக இருக்கான். போன வாரம் வந்துட்டு போகிறான் ஆஃபீஸுக்கு. ஏன் அப்பா வந்து பார்த்துட்டு போகிறான் பெண்ணை. ரொம்ப அவன் முகத்திலே அவ்வளோ ஒரு ஜட்ஜஸ் இருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து கொல்லிமலையை பற்றி சொல்லியிருந்தீங்களா? ஸோ கொல்லிமலையில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய பிரமிப்பான விஷயங்கள் இன்னும் வரைக்கும் கொல்லிமலையில் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே இப்போது ஜோதிடர்களாகட்டும், மாந்திரிகராகட்டும், தாந்திரிகர்களாகட்டும் எல்லாருமே போய் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் கொல்லிமலை. நிறைய மூலிகைகளும் அங்கே இருக்குது. நீங்கள் இப்போ கொல்லிமலையில் பார்த்து வியந்த விஷயங்கள் என்ன? இப்போ இந்த செய்வனைன்னு ஒன்று எடுத்தோம், அது ஒரு வியப்பான ஒரு விஷயம். ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வங்க. அது இன்னும் சொல்ல போனால் அந்த அம்பாளை வந்து கருவறையில் சென்று அவங்கள வந்து தொட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த அனுமதியை அந்த அம்மா எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய அனுகிரகம் இன்னைக்கும் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது 11ஆம் தேதி போக போகிறேன். மாதத்துக்கு 2 முறை நான் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த இடத்துக்கு போகிறதே அதிசயங்க. அதுவே ஃபஸ்ட்டு ஒரு வெற்றி. அவங்களுடைய அனுமதி, அவங்க என்னை வந்து தொட்டு இந்த பூஜை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து எல்லாரும் உள்ள நுழைய முடியாது. ஏன்னா மலைவாழ் மக்கள். பொதுவாகவே நம்ம வீட்டில் எல்லா இடத்தையும் நம்மளை உள்ள விட்டுருவோமா? விட மாட்டோம். அதுமாரி அவங்க கோயில் வச்சு வழிபாடு பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம உள்ள நுழையிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்மளை அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அனுமதி அந்த அம்மாள் வந்து அவங்க மனசு மூலமாக கொடுத்துருக்கிறதே ஒரு பெரிய அதிசயம் தானே எனக்கு. அடுத்தது அங்கே போயிட்டு பல பேருடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்குங்கிறதையும் நான் சொல்லுவேன். 2-3 பேரை கொண்டு போயிருக்கேன். ஒரே நேரத்தில் 3 ஃபேமிலியும் உட்காந்துருக்காங்க. போனது வேற ஒருத்தவங்களுடைய பிரச்சனைக்காக போகிறோம், இவங்க கூட வந்தாங்க. ஆனால் அருள் வாக்கு வந்து சொல்லி இவருக்கு தான் வந்து மாலைலாம் போட்டு ஒரு புடவை கொடுக்குறாங்க. அடுத்த 3ஆவது மாதம் அவங்க கன்சீவாக இருக்காங்க. என்ன சொல்லுவீங்க? அதாவது பிரேயருக்காக போனவங்க ஒருத்தவங்க கூட கூப்பிட்டு போயிருக்காங்க இவங்கள. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு அந்த ஊரே அடிவாரம் தான். அவங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல தான் அவங்க இருக்காங்க. அப்படி ஒரு கோயில் இருக்குங்கிறத அவங்களுக்கே தெரியல. நான் தான் முதல் முறையாக அவங்களை அழைச்சிட்டு போயிருக்கேன். 30 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த கோயிலை பற்றி தெரிய வருது. அவங்களுக்கு அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால 3 மாசத்துல உனக்கு குழந்தை நின்றுன்னு சொல்றாரு. 3ஆவது மாசம் கன்சீவ் ஆயிட்டாங்க. சரியா? அதே மாதிரி தொழில் ரீதியான ஒரு முடக்கத்துல இருந்தவங்க எல்லாமே பிசினஸ் கோடிக்கணக்கில் லாஸ் ஆகி இழுத்து மூடக்கூடிய நிலைமை சரியாயிட்டாங்க. நிறைய சொல்லலாம். அதை பற்றி அவங்கள பற்றி பேசுறதுக்கே நம்ம வந்து எல்லையே கிடையாதுங்க. கண்டிப்பாக. ஸோ நாடி ஜோதிடத்தில் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னும் வரைக்கும் நாடி ஜோதிடத்தில் வந்து நிறைய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. எங்களுக்கு தெரியாத ரகசியம் நாடி ஜோதிடத்தில் என்ன இருக்கு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச சிவாலயங்கள் சொல்லுவோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம்னாலே ஆகாஷலம். சிதம்பரத்துல வந்து சிதம்பர ரகசியம் தான் ரகசியம்னு சொல்றோம். இது வரைக்கும் யாரும் எதுவும் பார்த்தது கிடையாது. அதுபோல நாடி நம்மளுடைய கருமா, நம்ம கருமாவை நம்மள்டேருந்து மீட்டு எடுக்கக்கூடியது தான் நாடியினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பிறப்பினுடைய காரணம் தெரியாத நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த காரணத்தை வெளியில கொண்டு வந்து இதுதான் நீ அப்படிங்கிறத கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம நிக்க வைக்குது பாருங்க, அதுதான் நாடி. அதுவே ரகசியம் தானே. கண்டிப்பாக. ஆமாங்க. ஸோ நீங்கள் வந்து 11ஆம் தேதி வந்து கொல்லிமலை போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. எங்களையும் எங்களுடைய டீமையும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஸோ உங்களுடைய சார்பாக நாங்களும் கொல்லிமலை பார்த்தோம். கட்டாயம் நான் வந்து நைட்டு நடக்கக்கூடிய பூஜை உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் காலையில் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்கள், மற்ற என்னென்ன நடக்கிறோம், என்னென்ன அங்கே செய்கிறோனோ அதை எல்லாமே உங்கள் ஆன்மீக ஆன்மீகம் மூலமாக எல்லாருக்கும் நான் வந்து கொண்டு செல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை குருநாதர் அகஸ்தியர் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதையும் ரொம்ப பெருமையாக நான் பேசிக்கிறேங்க. கண்டிப்பாக. ஸோ கூடிய விரைவில் நம்மளுடைய ஆன்மீகம் நேர்காணலில்
கொல்லிமலை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. ஸோ கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். அங்கே எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ நீங்களும் பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கீங்கிறது எங்களுக்கும் தெரியுது. ஸோ கூடிய விரைவில் ஸோ நம்ம எம்பி கந்தவேல் அவர்களோட இந்த பயணம் வந்து கண்டிப்பாக தொடரும். சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். எனக்கு இந்த முடிவில் வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியும் கொடுத்துருக்கிறீங்க. கொல்லிமலை போக என்னுடைய அனுபவம் தான் கூட நினைக்கிறேன் உங்களுடைய வீடியோ. கண்டிப்பாக நான் அதை வந்து நிறைய சொல்லிக்க விரும்பலை. என்ன காரணம்னா, சரி நம்ம எல்லாரையும் கேட்டாங்க, ஏன்னா நீங்கள் ஜோசியராக இருந்துட்டு உங்களுக்கு எப்படிங்க இந்த ஒரு பிரச்சனை, எனக்கு எல்லா பிரச்சனையும் தெரியுது. கண்டிப்பாக. ஆனால் அந்த என்ன சொல்லுவோம்ல, உப்பு தின்னு வளர்ந்துட்டோம் அந்த உணர்வுன்னு ஒன்று சொல்லுவோம்ல. ஆனால் நான் எல்லார்ட்டையும் சொன்னது என்னன்னா, காலங்கள் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் உணர்த்தோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன். வேற எந்த ரிவெஞ்சும் எடுக்கல. ஆனால் காலங்கள் அதை காட்டி கொடுத்தது. அதேமாரி நான் வந்து முழுக்க கடவுளை நம்பினேன். என்னுடைய பட்டீஸ்வரம் அம்மா துர்க்கையை நம்பினேன். எல்லாமே அது நல்லபடியாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதேமாரி எல்லாருமே எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை பற்றி பயப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது இன்னொரு மர்மங்க அது. ஆனால் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா டெஸ்டா எதுவும் பண்ண வேண்டாங்க. சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நிறைய ரகசியங்கள் சொன்னீங்க, நிறைய கோவிலுடைய அனுபவங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. மிக்க நன்றி. நன்றி.